ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் சி எபிசோட் 10. அதாவது ஃபைனல் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயும் நம்ம மொட்டையும் ரக்கையும் தான் காட்டுறாங்க. நம்ம ரக் வந்து எங்கேயோ ரெடி ஆகி போறதுக்கு கிளம்பிட்டு இருக்கான். எங்கன்னு பார்த்தா அவங்க அம்மா கூட லஞ்சுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கா. அவங்க அம்மா கூப்பிட்டுருப்பாங்க போல. நம்ம ரக் வந்து ரெடி ஆகிட்டு மொட்கிட்ட நீயும் வரையா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு இல்லை நான் வரல, உங்க அம்மாவை நீ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன், நீ போய் இப்போ சாப்பிடு அப்படின்ட்டு நம்ம மொட்டை வந்து ரக் கிட்ட சொல்ல, நம்ம ரக்கு யோசிச்சுட்டு சரி ஓகே இப்போ நான் போறேன், நெக்ஸ்ட் டைம் நீயும் என் கூட வரணும் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்கிட்ட சொல்ல, நம்ம மொட்டும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ரக் அப்படியே வெளியே கொண்டு போய் விட்டு கதவை சாத்திட்டு நம்ம மொட்டை வந்து உள்ள வந்துடலாம். அப்புறம் நம்ம ரக் வந்து டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வரும்போதேவும் நம்ம ரக் இருந்துட்டு முட் அப்படின்னு கத்திக்கிட்டே தான் வரான். நம்ம மொட் வந்து இங்க கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கா. நான் இங்க இருக்கேன்னு சொன்னோடனேவும் நம்ம ரக் வந்து நம்ம மொட்டை அப்படியே ஹக் பண்ணிட்டு நம்ம மொட் வந்து சொல்றோம், நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கு போல அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல, நம்ம ரக் இருந்துட்டு ஆமா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட பேசினாங்க, அவங்க கூட டீல் போட்டிருக்காங்க, எங்க அம்மாவே எல்லா விஷயத்தையுமே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, எங்க அப்பாவோட எல்லாத்தையுமே அதே மாதிரி பிரேம பத்தி எல்லா விஷயத்தையுமே அவங்களே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, இனிமேல் நான் எதையும் நினைச்சு பயப்பட வேணாம், எல்லாத்தையுமே எங்க அம்மாவே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, எங்க அப்பா இனிமேல் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள தூக்கி ஜெயில போட்டுருவாங்க, அந்த கிளிப்பும் கூட அப்படின்ட்டு நம்ம மொட் கிட்ட நம்ம ரக் சொல்ல, நம்ம மொட்டுக்கு வந்து ஷாக்கா இருக்கு, என்ன கிளிப் அப்படின்ட்டு கேட்க, அதாவது என்னன்னா எங்க அப்பா வீட்ல யாருக்கும் தெரியாம நிறைய இடத்துல நிறைய கேமரா வச்சிருந்தாங்க, அது எல்லாத்தையுமே எங்க அம்மா கண்டுபிடிச்சு எங்க அப்பா கிட்ட பேசியிருக்காங்க, இந்த மாதிரி நீ ஏதாவது தப்பு பண்ணேன்னா நான் இதை போலீஸ்ல கொடுத்து உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட் கிட்ட சொல்ல, நம்ம மொட் வந்து யோசிச்சுட்டு எப்படிதான் ஒரு அப்பாவால தன் பையனுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண முடியுது அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு இதெல்லாம் பெருசா எடுத்துக்காது, எங்க அம்மா எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இன்னொரு விஷயமே சொன்னாங்க, நெக்ஸ்ட் மந்த் எங்களோட ஃபேமிலி டின்னர் இருக்கு, அதுக்கு வந்து எங்க அம்மா உன்னையே கூட்டிட்டு வர சொன்னாங்க, நீ என் கூட கண்டிப்பா வரணும் அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல, நம்ம மொட்டோட ஃபேஸ் வந்து அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிருது. அவன் ஒரு மாதிரி அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இவன் இந்த மாதிரி ஒரு மாதிரி டல்லா இருக்கிறதா நம்ம ரக் வந்து பார்த்துட்டு என்ன விஷயம் சொல்லு அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பார்த்து ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு நம்ம மொட் வந்து ரக்கிட்ட நான் உங்ககிட்ட ஒன்று தரணும், நீ கொஞ்சம் கண்ண மூடு அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக்கிட்ட சொன்னோன்னேவும் நம்ம ரக்குக்கும் புரியுது வேணுமோ சொல்ல போறான் அப்படின்ட்டு, அவனும் அப்படியேவும் பயத்திலேயே அப்படியே கண்ண மூடிக்கிறான். கண்ண மூடனோடனேவும் நம்ம மொட் வந்து என்ன பண்றான்னா அவன் கையில அப்படியே ஒரு பிரேஸ்லைட் எடுத்து அப்படியே போட்டு விடுறான். அப்படி இவன் போட்டு விட்டு முடிச்சோடனேவும் நம்ம ரக் வந்து கேட்கற, இப்ப நான் கண்ண திறக்கவா அப்படின்ட்டு நம்ம ரக் கேட்க, நம்ம மட்டும் இப்ப கண்ண திறந்து பாரு அப்படின்ட்டு சொன்னோடனேவும் நம்ம ரக்கும் அப்படியே கண்ண திறந்து பார்த்தா அவன் கையில அந்த பிரேஸ்லெட் இருக்கு. அந்த பிரேஸ்லெட்டை பார்த்தோன்னேவும் நம்ம ரக்குக்கும் செமையா ஹாப்பியா இருக்கு. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்ப நம்ம மொட் வந்து சொல்றோம், உனக்கு ஞாபகம் இருக்கா நான் அப்ப சொன்னேன் இல்லையா நான் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன்ட்டு, அந்த ப்ராஜெக்ட் தான் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், நான் அதை சக்ஸஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ஒரு மாதிரி அதாவது ஹாப்பியும் அந்த சேட் ஃபீலிங்கும் கலந்து ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கான். அதை வந்து நம்ம ரக் பார்த்துட்டு இதை வந்து நீ சேல்ஸ் பண்ண போறியா அப்படின்னு கேட்க, நம்ம மட்டும் இருந்துட்டு இல்லை நான் அதை சேல்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன், இதுதான் இந்த உலகத்திலேயே இருக்கிற ஒரே ஒரு பிரேஸ்லைட், இது வந்து நீயும் நானும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லைட்ல ஒரு காயின் மாதிரி இருக்கு, அந்த காயினை காமிச்சு இது வந்து நீ, இந்த கண் மாதிரி இருக்கிறது இது வந்து நான், இது வந்து நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்லிட்டு இது வந்து நம்மளோட லைஃப், இது நம்ம 2 பேரோடது அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து சொல்லிட்டு, அப்புறம் இந்த பிரேஸ்லைட்டை பாரு நீ, இதுல வந்து பாதி ஹார்ட் வந்து மிஸ் ஆகுது இல்லையா, அது வந்து என்னோட என்னோட ஹார்ட் மாதிரி தான் இந்த பிரேஸ்லெட்ல இருக்கிற அந்த சிம்பிளும், என் ஹார்ட் எப்பயுமே அது ஒன்ன சுத்தி தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்லவும் நம்ம ரக்குக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு தான் இருக்கு. நம்ம மொட் வந்து அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வரும்போது நம்ம ரக் இருந்துட்டு போது நிப்பாட்டு, இதோட எதுவும் சொல்லாத, என்ன ஹர்ட் பண்ணாத அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்லாது. நம்ம மொட் இருந்துட்டு இல்ல நான் உங்ககிட்ட இதை சொல்லியே தான் ஆகணும், அதுக்கு இதுதான் சரியான டைம் அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, நம்ம ரக் இருந்துட்டு போது இதோட நிறுத்துக்க, நீ எதுவும் என்கிட்ட சொல்ல வேணாம், என்ன காயப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் வந்து அங்கிருந்து அவனை தள்ளி விட்டுட்டு அப்படியே மேலே போயிடுறான். நம்ம மொட் வந்து கீழே நின்றுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் ஒரு மாதிரி அப்படியே யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். நம்ம ரக் வந்து அப்படியே மேலே வந்து அவனோட லேப்டாப்ல என்னத்தையும் ரொம்ப டென்ஷனா அப்படியே தேடிட்டே இருக்கான். நம்ம மட்டும் பின்னாடி வந்துட்டு அவனை பிடிச்சி என்ன இப்ப பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம மட்டும் வந்து நம்ம ரக் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு நான் அந்த அக்ரிமெண்ட்டை தான் தேடிட்டு இருக்கேன், அது வந்து லேப்டாப்ல இன்னொரு காப்பி இருக்கும், அதை எடுத்து நம்ம மறுபடியும் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம முட்கிட்ட நம்ம ரக் சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு இல்ல எனக்கு அந்த அக்ரிமெண்ட் எதுவும் வேணாம், நான் மறுபடியும் அந்த அக்ரிமெண்ட்ல சைன்லாம் பண்ண மாட்டேன், அந்த அக்ரிமெண்ட் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு நம்ம முட் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு ஆனா எனக்கு வேணும் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து சொல்ல, அதுக்கு நம்ம முட்டு இருந்துட்டு நான் சொல்றதை கொஞ்சம் கேளு டொங்க அப்படின்ட்டு நம்ம முட் வந்து சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு நான் சொல்றதை நீ கேள் அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்லக்குள்ளேயோ நம்ம மட்டும் இருந்துட்டு ஐ லவ் யூ அப்படின்ட்டு சொல்லிடுறான். இதை கேட்ட நம்ம ரக் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே அவனையே பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே பார்த்துட்டே இருக்கவும் நம்ம ரக் இருந்துட்டு முட்கிட்ட சொல்றான், உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து முட்கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம முட்டு இருந்துட்டு அப்பனும் சொல்லு எனக்கு புரியுறபடி நீ என்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு நம்ம முட்டும் சொல்ல, நம்ம ரக்குக்கு வந்து என்ன பேசுறதுன்ட்டு தெரியாம அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். யோசிச்சுக்கிட்டு என்ன சொல்றான்னா நம்ம மறுபடியும் அந்த கான்ட்ராக்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு அவன் வெறும் அந்த அக்ரிமெண்ட் ஆரம்பிக்கிறதே தான் நம்ம ரக் இருக்கான். இவன் இந்த மாதிரி சொல்லவும் நம்ம முட்டுக்கு டென்ஷன் ஆயிட்டா அவன் மொபைல் எடுத்து நம்ம ரக்குக்கு வந்து அப்படியே பணமா அனுப்பி தள்ளிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி பணம் அனுப்ப நம்ம ரக்குக்கு வந்து என்ன ஞாபகம் வருதுன்னா, அதாவது செகண்ட் எபிசோட்ல நம்ம ரக் வந்து முட்டுக்கு பணம் அனுப்பியிருப்பா இல்லையா இவன் கம்பெனி கொடுக்கறதுக்காண்டி, அந்த ஞாபகம் எல்லாமே இப்ப ரக்குக்கு வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி பணம் அனுப்ப அவன் டோட்டலா ஒரு மாதிரி சேஞ்ச் ஆயிடுறான். நம்ம ரக்குக்கு வந்து அப்படியே டென்ஷன் ஆயிட்டு போதும் நிப்பாட்டு, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்ட்டு நம்ம கிட்ட நம்ம ரக் வந்து அப்படியே கத்திக்கிட்டே இருக்கான். அப்ப நம்ம மட்டும் இருந்துட்டு நம்ம ரக் கிட்ட சொல்றான், சொல்லு உனக்கு எவ்வளவு பணம் வேணும், நீ என்ன லவ் பண்றதுக்கு சொல்லு, என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் உனக்கு சென்ட் பண்றேன் அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக் கிட்ட சொல்லிட்டு நம்ம ரக் வந்து அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்கவும் நம்ம மொட் வந்து சொல்றான், நீ என்ன நினைச்ச, உன்னோட இந்த பணத்துக்காண்டி தான் நான் உன் கூட வந்தேன்ட்டு நினைச்சியா, எனக்கு உன்னோட பணம் எதுவுமே தேவையில்லை, நீ மட்டும் தான் எனக்கு வேணும், உன்னோட லவ் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு நம்ம ரக் கிட்ட சொல்லிட்டு சொல்லு நீ என்ன லவ் பண்றியா அப்படின்ட்டு மொட் வந்து நம்ம ரக் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு இல்ல நான் லவ் பண்ணல, நான் யாரையுமே லவ் பண்ண மாட்டேன், நீயும் என்ன லவ் பண்ணாத, என்னை
யாரும் ஹர்ட் பண்றது எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்லிட்டு அந்த பிரேஸ்லைட்டை கழட்டி இதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லைட்டை தூக்கி அப்படியே எரிஞ்சிடுறான். அந்த பிரேஸ்லைட் வந்து அப்படியே கீழே விழுகவும் அதை பார்த்த நம்ம முட்டுக்கு வந்து கொஞ்சம் ஓவராகவே ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. அவன் மனசே அப்படியே உடஞ்சு போயிடுச்சு. அதை வந்து அவன் அப்படியே கீழே குனிஞ்சு எடுத்துட்டு, எனக்கு தெரியும் நீ யாரையும் லவ் பண்ண மாட்டேன்ட்டு எனக்கு தெரியும். ஆனா இது வந்து என்னோட ஃபீலிங்ஸ். நான் நான் உன்னை எப்பயுமே லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வந்து எனக்கு வேணாம். இதை நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்டை நம்ம ரக் கையிலேயே கொடுத்துட்டு, நான் உன்கிட்ட கடைசியா ஒரு ஒண்ணு மட்டும் கேட்கறேன். நீ என்ன லவ் பண்றியா அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு இல்ல நான் லவ் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்லவும் நம்ம மொட் மனசு டோட்டலா உடஞ்சு போயிட்டு அங்கிருந்து அப்படியே போனவன் அப்படியே போய் நின்னுட்டு டொங்ராக் மகசுமுத், இதுக்கு இதுதான் அர்த்தம். நான் எப்பயுமே உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். நீ லவ் பண்ணலாட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட் வந்து அங்கிருந்து அப்படியே போயிடுறான். அங்கிருந்து வந்தவன் கீழே டைம் டேபிள் உட்காந்துட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கான். இவன் இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டேவோ விடிஞ்சும் போயிடுச்சு. விடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மொட் வந்து சரி இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நம்ம ரக்கு இருக்கல அவன் ரூம் முன்னாடி நின்னுட்டு, சாரி உன்னை கஷ்டப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிரு, நான் இங்கிருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட் வந்து அங்கிருந்து அப்படியே வந்துடுறான். அவன் எங்க வரானா நம்ம வீயை பாக்குறதுக்காண்டி வீ வீட்டுக்கு தான் வந்திருக்கான். அங்க வந்தானா மூக்கும் அங்கதான் இருக்கா. நம்ம மூக்கு உட்காந்துருக்க வீ வந்து அவளுக்கு காஃபி போட்டு அவ கையில கொடுத்துட்டு அவளும் அவன் பக்கத்துல உட்காந்து என்ன ரொம்ப நேரமா என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு நம்ம வீ வந்து கேட்க, அதுக்கு நம்ம மூக்கு இருந்துட்டு ஆமா நான் மொட்டையும் ரக்கையும் பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு வழியா அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. ஆனா இவங்க லவ் ஸ்டோரி வந்து நாவல்ல நடக்கிற மாதிரியே இருக்கு. 2 எதிர் எதிர் திசையில இருந்தவங்க ஒருத்தரை கண்டுபிடிச்சு இப்படி லவ் பண்ணுவாங்கன்ட்டு யாருமே நினைச்சு பார்க்கல அப்படின்ட்டு நம்ம மூக்கு வந்து நம்ம வீ கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம வீ வந்து அவளை பார்த்து சிரிச்சுட்டு, நீ உண்மையை தானே சொல்ற, அவ என்ன லவ் பண்றான்ட்டு நீ நினைக்கிறியா அப்படின்ட்டு நம்ம வீ வந்து நம்ம மூக்கு கிட்ட சொல்ல, நம்ம மூக்கு இருந்துட்டு ஆமா அது உண்மைதான். மொட் வந்து ரக்க லவ் பண்றாரு. நம்ம ரக்கும் மொட்டை லவ் பண்றாங்க. 2 பேருமே லவ் பண்றாங்க. இது லவ் தானே அப்படின்ட்டு நம்ம வீ கிட்ட நம்ம மூக்கு சொல்ல, அதுக்கு நம்ம வீ இருந்துட்டு சரி உனக்கு தான் மொட்டை பிடிக்காது இப்ப என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு நம்ம வீ கேட்க, அதுக்கு மூக்கு இருந்துட்டு நான் ஒன்னும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணலப்பா, நான் எப்பயுமே டொங்கராக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவேன், நான் எப்பயுமே அவர் சைடு தான் அப்படின்ட்டு நம்ம மூக்கு வந்து நம்ம வீ கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம வீ இருந்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே நம்ம மூக்கு மேல அப்படியே சாஞ்சிக்கிறவ சாஞ்சிக்கவும் நம்ம மூக்குக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியே வெக்கப்பட்டுட்டே உட்காரவும் நம்ம வீ வந்து அவகிட்ட சொல்றா, சரி நீ எப்ப என் சைடு வருவ அப்படின்ட்டு இவங்க பேசிட்டே இருக்கும்போது யாரோ காலிங் பெல் அமுக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. நம்ம மூக்கு இருந்துட்டு நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வெளியே பார்த்தா வந்து இருக்கிறது நம்ம மொட்டை தான். மொட்டை பார்த்தோன்னே மூக்கு செமையா ஹாப்பி ஆயிருது. நம்ம மூக்கு வந்து நம்ம மொட்டை பார்த்தா நம்ம மொட்டை வந்து கையில அப்படியே லக்கேஜ் கையுமா வந்து இருக்கிறத பார்த்தோன்னே நம்ம மூக்குக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு அவனை அப்படியே உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாங்க. நான் உங்ககிட்ட குட் பை சொல்லிட்டு போகலான்னு தான் இங்க வந்தேன். ஏன்னா நான் இப்போ போனாதான் ஈவினிங் பஸ் ஏற முடியும், காலையில என்னோட ஐலாண்டுக்கு போய் சேர முடியும் அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம வீகிட்டையும் நம்ம மூக்கிட்டையும் சொல்ல, அதுக்கு நம்ம மூக்கு இருந்துட்டு நீ என்ன சொல்ற, நீ இங்க இருந்து போறியா ப்ளீஸ், நீ இங்க இருந்து போகாத, நீ இங்க இருந்து போனேன்னா ட்ரக் வந்து ரொம்ப கவலைப்படுவாரு, அவரை தனியா விட்டுட்டு நீ இங்க இருந்து போகாத, நீ என்ன பண்றேன்ட்டு உனக்கு புரியுதா அப்படின்ட்டு நம்ம மூக்கு வந்து நம்ம மொட்டை பிடிச்சு கத்த, அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு எனக்கு தெரியும் அவனை உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவனை ப்ளீஸ் எப்பயுமே தனியா விடாதீங்க, அவன் வந்து தனியா இருக்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவான், ப்ளீஸ் அவனை அந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்காதீங்க, நீங்க போய் அவன் கூடயே இருங்க, அவன் வந்து வீட்டுல இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா அவன் ரொம்ப அமைதியா இருப்பான், அவனுக்கு வந்து காஃபினா ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு காஃபி எப்பயுமே கொடுங்க, அவன் காஃபி குடிச்சிட்டு மறுபடியும் ரீஃபில் கூட பண்ணி குடிக்க மாட்டான், நம்ம பண்ணி கொடுத்தாதான் அவன் குடிப்பான், அவனை ட்ரிங்க்ஸ் பண்ண விடாதீங்க, அவனுக்கு எப்பயுமே காஃபி தான் ரொம்ப பிடிக்கும், காஃபி அவனை கொடுத்துட்டே இருங்க, அவன் சாப்பிட மாட்டான்னு சொன்னானா காஃபி கொடுங்க, அப்புறம் அவன் ஒரு வழியா எப்பயுமே சாப்பிடுவான் அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து இங்க சொல்லிட்டே இருக்க, நம்ம மூக்குக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டே இருக்கு, நீ என்னதான் சொல்ற அப்படின்ட்டு நம்ம மூக்கு வந்து சொல்ல, அதுக்கு நம்ம மொட் வந்து மூக்கை பார்த்து சிரிச்சிட்டு நீங்க அவனை ரொம்ப நல்லா பாத்துக்கோங்க ப்ளீஸ், அவன் கூடயே இருங்க, அவனை எப்பயுமே தனியா விட்டுறாதீங்க அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம வீகிட்டையும் மூக்கிட்டையும் அப்படியே சொல்றாங்க. நம்ம மொட் வந்து அங்கே பேசி எல்லாம் முடிச்சுட்டு இங்கே மீனாவையும் குவானையும் பார்க்கறதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்காங்க. நம்ம மொட் வந்ததும் மீனாக்கு செம ஹாப்பி ஆயிட்டு என்னோட மாமா வந்துட்டாரு என்ன பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா போய் நம்ம மொட்டை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவன் அதுக்கப்புறம் வந்து உட்காந்ததுக்கப்புறம் நம்ம குவான் இருந்துட்டு நம்ம மொட்கிட்ட உனக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணவா மொட்டை அப்படின்ட்டு நம்ம குவான் கேட்க, அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு இல்லை வேணாம் நான் சும்மா மீனாவை பார்த்துட்டு போகலான்ட்டு தான் இங்கே வந்தேன் அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து குவான் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம மீனா இருந்துட்டு ஆமாம்மா அவர் வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்தாரு, நான் எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்ல மார்க் எடுத்தேன்னா அவர் வந்து எனக்கு டெசர்ட் வாங்கி தரேன்ட்டு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்ட்டு நம்ம மீனா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்ல, அதுக்கு அவங்க அம்மா இருந்துட்டு ஓ அப்படியா, அது வந்து எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆனாதான் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்ல, அதுக்கு மீனா இருந்துட்டு ஆமா நான் 1-2 சப்ஜெக்ட்ல தான் நல்ல மார்க் வாங்கலாம், மற்ற சப்ஜெக்ட் எல்லாத்துலயும் நல்ல மார்க் தானே வாங்கினேன் அப்படின்ட்டு நம்ம மீனா சொல்ல, அதுக்கு குவான் இருந்துட்டு ஓ ஆமா ஆமா அதான் நீ வாங்கினே 8 மார்க் அப்படின்ட்டு நம்ம குவான் சொல்ல, அதுக்கு மீனா இருந்துட்டு ஆமா நான் மற்ற சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் தான் வாங்கியிருக்கேன், 8ங்கிறது ஒன்றும் அவ்வளோ சின்ன விஷயம் எல்லாம் கிடையாது, மற்ற சப்ஜெக்ட்ல எல்லாம் நல்ல மார்க் வாங்கியிருக்கனால ஒருவேளை எனக்கு மற்ற சப்ஜெக்ட் நல்லா வருமோ என்னமோ அப்படின்ட்டு நம்ம மீனா சொல்ல, அதுக்கு குவான் இருந்துட்டு ஆமா ஆமா அதான் வாங்கியிருக்கேன் 30க்கு 8 மார்க் எல்லாத்துலயுமே சேர்த்து அப்படின்ட்டு மீனா கிட்ட குவான் சொல்லி அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. மொட்டும் சிரிக்கிறான். அவனா அப்படி சிரிச்சிட்டு இருந்தவன் டக்குட்டு அவனோட அந்த ரியாக்ஷனை சேஞ்ச் பண்ணுவான் பாருங்க, செம சூப்பரா இருந்துச்சு, எனக்கு அந்த ரியாக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி டல்லா அப்படியே ஃபேஸை சேஞ்ச் பண்ணுவோம். இதை வந்து குவான் நோட் பண்ணிட்டு என்னாச்சு மொட்டை என்ன விஷயம் அப்படின்ட்டு நம்ம குவான் வந்து மொட்டிட்ட கேட்க, அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இந்த 8ங்கிற நம்பரை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு நம்ம மொட் வந்து நம்ம மீனா கிட்ட, மீனா உங்க அங்கிளுக்கும் இந்த நம்பர் ரொம்ப பிடிக்கும் உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து மீனா கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம குவான் இருந்துட்டு ஆமா ரக்குக்கும் இந்த நம்பர் ரொம்ப பிடிக்கும், 8 அவனோட ஃபேவரட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவான் வந்து ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு டிராகன் ஸ்டோரி மாதிரி இருக்கு. அந்த ஸ்டோரி வந்து எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம குவானும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி சொல்லி அந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மீனா வந்து கேட்கறா, ஆனா இந்த ஸ்டோரிக்கும் இந்த நம்பருக்கும் என்னமா சம்பந்தம் அப்படின்ட்டு நம்ம மீனா வந்து நம்ம குவான் கிட்ட கேட்க, அதுக்கு குவான் இருந்துட்டு சொல்றாங்க, உங்க மாமாவை பொறுத்த அளவுக்கு 8ங்கிறது வெறும் நம்பர் மட்டும் கிடையாது, அது ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள் அப்படின்ட்டு நம்ம மீனா கிட்ட நம்ம குவான் வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்க மாமாவுக்கு சின்ன வயசுல இருந்து ரேட்டிங் பண்ற பழக்கம் இருக்கு. அவனுக்கு வந்து ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா, அவன் வந்து நம்பரால தான் அந்த விஷயத்த அவன் வெளிப்படுத்துவான் அப்படின்ட்டு நம்ம குவான் சொல்ல, நம்ம மட்டும் யோசிச்சு பார்க்குறான். இவன் வந்து 10க்கு எனக்கு எத்தனை மார்க் போடுவ அப்படின்ட்டு அப்ப கேட்டுப்பான் இல்லையா 6க்கு. அப்ப கூட நம்ம ரக் வந்து 8 மார்க்குன்னு சொல்லியிருப்பா இல்லையா? இதெல்லாம் நம்ம மொட்டு வந்து அப்படியே நினைச்சு பார்த்துட்டு, அப்படியே வாய் விட்டு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். இவன் அழுகுறத பார்த்தோனே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. ரொம்ப பாவமா இருந்துச்சு அப்படியேவும். கதறி கதறி அழுகுறான். இதெல்லாம் பார்த்தா மீனா வந்து நம்ம மொட்டிட்ட போய், "அங்கிள் மொட்டு என்ன ஆச்சு? ஏன் அழுகுறீங்க? நீங்க நல்லா தானே இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து நம்ம மொட்டு பக்கத்துல நின்னு நம்ம மொட்டை கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதே சேம் டைம் இந்த பக்கம் ரக்க தான் காட்டுறாங்க. ரக் வந்து ஒரு மூலையில அப்படியே உட்கார்ந்திருக்கா. அந்த இடத்துக்கு வந்து வி வந்துட்டு, "நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்றேன்னு உனக்கு புரியுதா?" அப்படின்னு நம்ம வி வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, "இப்ப நீ ஏன் என் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரிலாம் கத்திட்டு இருக்க?" அப்படின்ட்டு நம்ம ரக் கேட்க, அதுக்கு வி இருந்துட்டு மொட்டை இங்க இருந்து போயிட்டான் அப்படின்ட்டு நம்ம வி சொல்ல, அதுக்கு நம்ம ரக் வந்து அப்படியே ஷாக்கா எந்திரிச்சு நின்னுட்டு, "நீ என்ன சொல்ற?" அப்படின்ற வி அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம வி கிட்ட கேட்க, அதுக்கு வி இருந்துட்டு, "ஆமா மொட் வந்து அவனோட ஐலாண்டுக்கே திரும்ப போயிட்டான்" அப்படின்ட்டு வி சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, "நீ ஒண்ணும் என்கிட்ட விளையாட வேணாம்" அப்படின்ட்டு நம்ம வி கிட்ட நம்ம ரக் சொல்ல, அதுக்கு நம்ம வி இருந்துட்டு, "நான் ஒண்ணும் உன்கிட்ட விளையாடல. மொட் வந்து என்ன பாக்குறதுக்கு என் வீட்டுக்கு வந்திருந்தான். என்கிட்டயும் மோக்கிட்டயும் குட் பை சொல்லிட்டு போறதுக்காண்டி" அப்படின்ட்டு நம்ம வி சொல்லிட்டு ரக்க பார்த்து, "ரக் இப்பயும் டைம் இருக்கு ரக். நீ போய் அவன பாரு. இந்த மாதிரி அவன போக விடாத" அப்படின்ட்டு நம்ம வி வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ரக் வந்து, "அவன் போனா போகட்டும். அவன் போனது நல்லதுதான்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்டையே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. அப்ப வி வந்து நம்ம ரக் கிட்ட, "ரக் நீ இந்த மாதிரி பண்ணாதடா ப்ளீஸ்" அப்படின்ட்டு நம்ம வி சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, "இந்த லவ் எப்பயுமே பெயினை மட்டும் தான் தரும். அதனால எனக்கு இந்த லவ் வேணாம்" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம வி கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம வி இருந்துட்டு, "இல்ல ரக், லவ் வந்து எப்பயுமே பெயினை சரிதான் செய்யும். நீ லவ் பண்ணி பாரு" அப்படின்ட்டு நம்ம ரக் கிட்ட நம்ம வி சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, "ஆனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல லவ் எப்பயுமேவும் பெயினை மட்டும் தான் தந்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட் கையில வச்சிருப்பா இல்லையா? அந்த பிரேஸ்லெட்ட வந்து அப்படியே டஸ்ட்பின்ல அப்படியே போட்டுடுறான். அப்படி போட்டுட்டு ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டே நிக்கவும், நம்ம வி வந்து சரி இவ ஃபீல் பண்றா அப்படின்னு நெனச்சுட்டு, நம்ம வி வந்து அப்படியே நம்ம ரெக்க வந்து ஹக் பண்ணிட்டு ஒரு மாரி சமாதானம் செஞ்சுகிட்டு இருக்கா நம்ம வி. மொட் வந்து ஒரு வழியா ஐலாண்டுக்கும் வந்துட்டா. ஐலாண்டுக்கு வந்தோடனேயும் நம்ம ப்ளம்மோட ஹாப்பிய பார்க்கணுமே. "டேய் அண்ணா வந்துட்டியாடா? இப்பதான்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. நீ வந்தத இந்த ஐலாண்ட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் நான் போய் சொல்லப் போறேன் பாரு. நாளைக்கு காலையில எல்லாருமே உன்ன தான் பார்க்க வரப்போறாங்க. நீ ரொம்ப செலிபிரிட்டி ஆயிட்டடா" அப்படின்ட்டு நம்ம ப்ளம் வந்து ஒரு பக்கம் ஹாப்பியா சொல்லிட்டு இருக்கா. நம்ம மொட் வந்து எதையும் கண்டுக்காம அப்படியே ஒரு மாரி டல்லாவே நடந்து வரவும், நம்ம ப்ளம் வந்து மொட்ட பார்த்துட்டு, "டேய் அண்ணா நான் உன்கிட்ட தான்டா பேசிட்டு இருக்கேன். ஏதாவது பதில் சொல்றா" அப்படின்ட்டு நம்ம ப்ளம் வந்து சொல்ல, அதுக்கு நம்ம மொட் வந்து எதையும் சொல்லாம அப்படியே தான் நடந்து வந்துட்டு இருக்கா. அப்ப வந்து நம்ம ப்ளம் இருந்துட்டு, "சரி உன்னோட ஃபோன் எங்க? நான் உனக்கு கால் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா உன் கால் வந்து போகவே இல்ல. நாட் ரீச் பண்ணிட்டே வந்துச்சு. எங்க உன்னோட ஃபோன்?" அப்படின்ட்டு நம்ம ப்ளம் வந்து மொட் கிட்ட கேட்க, அதுக்கு மொட் வந்து, "என்னோட ஃபோன் வந்து உடைஞ்சு போயிருச்சு" அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல, அதுக்கு ப்ளம் இருந்துகிட்டு, "சரி அப்பனா எப்புட்றா எனக்கு கால் பண்ண?" அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துகிட்டு சொல்றான், "நான் வந்து வேற மொபைல் வாங்கி தான் கால் பண்ணேன். ஆனா இப்ப வரும்போது அந்த மொபைல் அங்க குடுத்துட்டு வந்துட்டேன்" அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல, அதுக்கு ப்ளம் இருந்துகிட்டு, "டேய் அப்பனா அங்க இருந்து வெறும் கையோட தான் வந்திருக்கியா? எதுவுமே வாங்கிட்டு வரலையாடா?" அப்படின்ட்டு நம்ம மொட்கிட்ட ப்ளம் சொல்ல, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு, "ஆமா நான் அங்க இருந்து எதுவுமே எடுத்துட்டு வரல. ஒரு ஃபோட்டோ கூட கொண்டு வரல" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கவும், நம்ம ப்ளம் இருந்துட்டு, "சரி சரி விட்றா, நீ எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டியே அதுவே ரொம்ப சந்தோஷம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி குடு உன்னோட இந்த பேக்க நான் போட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்க வாங்கி அப்படியே நம்ம ப்ளம் போட்டுக்கிட்டு அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மொட் வந்து நம்ம ப்ளம் கிட்ட கேட்கறான், "டேய் நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா?" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ப்ளம் கிட்ட கேட்க, அதுக்கு ப்ளம் இருந்துட்டு, சொல்றா நான் என்ன விஷயம்?" அப்படின்ட்டு நம்ம ப்ளம் கேட்க, அதுக்கு மொட்டு இருந்துட்டு, "உனக்கு இங்க யாரையாவது டேட்டூ ஆர்டிஸ்ட் தெரியுமாடா?" அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு நம்ம ப்ளம் இருந்துட்டு, "என்னடான்னா நீ டேட்டூ போட போறியா?" அப்படின்ட்டு கேட்டுட்டேவும் நம்ம மொட்டும் நம்ம ப்ளம்மும் அப்படியே கார்ல ஏறி அங்க இருந்து போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ரக் வீட்ல தான். ரக் வந்து வழக்கம் போல ஒர்க் பண்றேன்னு பேர்ல அந்த லேப்டாப்ப போட்டு நொட்டு நொட்டுன்னு தட்டிட்டு இருக்கவும், நம்ம வீக்கு வந்து டென்ஷன் ஆயிருது. நம்ம வியும் மூக்கும் நம்ம ரக் வீட்ல தான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வீக்கு வந்து டென்ஷன் ஆயிட்டு மூக்கிட்ட, "இவ எத்தன நாளா இங்கேயே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா?" அப்படின்ட்டு நம்ம வி வந்து மூக்கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம மூக்கு இருந்துட்டு, "5 நாள் ஆச்சு வி. 5 நாளா அவர் இங்க தான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து அந்த சைட் ஸ்டோரிய முடிக்கணும்னு நெனைக்கிறாரு. ஆனா அவரால முடிக்க முடியல. ஒரு டைப் பண்றாரு, டெலீட் பண்றாரு. இதே வேலையா தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இத வந்து நான் எப்படி சார் கிட்ட சொல்லப் போறேன்ட்டு எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு மூக் வந்து ஃபீல் பண்ணிட்டு ரக்க பார்த்து, "ரக் போதும் நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க" அப்படின்ட்டு நம்ம மூக் சொல்ல, நம்ம ரக் வந்து அப்புறம் எங்கள பார்த்து டென்ஷனா, "நான் தான் ஒர்க் பண்றேன்ட்டு உங்களுக்கு தெரியுதுல்ல. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து சொல்லிட்டு, அப்படியே கீழ குனிஞ்சு அந்த டஸ்ட்பின பார்த்தா, அந்த டஸ்ட்பின்ல வந்து இவன் போட்ட பிரேஸ்லெட் இருக்கு இல்லையா? அத பார்த்து ஃபீல் பண்ணிட்டு மறுபடியும் ஒர்க் பண்ணலான்னு பார்த்தா, அவனால ஒர்க் பண்ண முடியல. அப்படியே கிளாஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ரக்கு. இவன் இந்த மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம மோக்கும், வியும் பார்த்துட்டு, அவங்க 2 பேரும் ஒரு மாரி தனியா நின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா நம்ம ரக் எப்படியோ அந்த ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, நம்ம மொட் வந்து தங்கியிருந்தா இல்லையா? அந்த ரூமுக்கு வந்து பார்த்தா, நம்ம மொட் வந்து இவன் வாங்கி குடுத்த எல்லாத்தையுமே அங்கேயே தான் வச்சுட்டு போயிருக்கான். இத எல்லாத்தையுமேவும் நம்ம ரக் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஃபீல்
பண்ணி அப்படியே ஒரு மாதிரி அழுகுற மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு தான் இருக்கான். இவன் இந்த மாதிரி தனியா இருந்து ஃபீல் பண்றதுக்கு விட அவனை லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் 2 பேருமே ஒண்ணா இருந்து சமாளிக்கும்போது அந்த வரும் பாருங்க ஒரு ஹாப்பினஸ், அந்த மாதிரி ஹாப்பினஸ் எதுலயுமே வராது. இவன் இந்த மாதிரி தனியா இருக்கும்போது அத வந்து என்னாலயும் உணர முடியுது. ஏன்னா அந்த கஷ்டம் எப்படி இருக்குன்ட்டு எனக்கும் தெரியும். நானும் தனிமையா இருக்கும்போது அந்த மாதிரி தான் ஒரு கஷ்டம் எனக்கும் வரும். நானும் தனியா இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்த நினைச்சு நானும் அப்படியே அழுதுகிட்டே தான் இருப்பேன். இவன் இந்த மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கும்போது நம்ம ரக்குக்கு வந்து கிட்ட இருந்து தான் ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்களா அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு நம்ம ரக்கு இருந்துட்டு இல்ல என்னால பண்ண முடியாது. என்னால இப்ப பண்ற மாதிரி ஐடியாவும் எனக்கு இல்ல. எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இப்ப இல்ல. என்னால எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் வந்து ஒரு மாதிரி கத்திக்கிட்டே அப்படியே கீழ பார்த்தா அந்த டஸ்ட்பின்ல வந்து இவன் போட்ட பிரேஸ்லெட் வந்து அங்க இல்ல. அத பார்த்துட்டு நம்ம ரக்குக்கு அப்படியே டென்ஷன் ஆயிட்டு, எங்க காணோம் அப்படின்ட்டு அங்க இருக்கிற எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டு கீழ வந்து நம்ம மோக் கிட்ட நம்ம ரக் கேட்கறான். என்னோட பிரேஸ்லெட் அங்க டஸ்ட்பின்ல இருந்துச்சு. நீ அத பார்த்தியா அப்படின்ட்டு நம்ம மோக் கிட்ட கேட்க, அதுக்கு மோக் இருந்துட்டு யோசிச்சுட்டு அந்த டஸ்ட்பின தூக்கி நான் இப்பதான் வெளிய போட்டேன் அப்படின்ட்டு நம்ம மோக் சொன்னோனேவும் நம்ம ரக் வந்து வேக வேகமா வெளிய போய் அந்த டஸ்ட்பின்ல பார்த்தா, அந்த டஸ்ட்பின்ல வந்து ஒண்ணுமே இல்ல. நம்ம ரக் வந்து எங்க இதுல ஒண்ணுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிமிர்ந்து பார்த்தா அந்த குப்பை எடுத்துட்டு போற வேன் வந்து அங்க போயிட்டு இருக்கு. அத பார்த்துட்டு நம்ம ரக் வந்து அந்த வேன் பின்னாடியே அப்படியே போயிட்டே இருக்கான். நில்லுங்க, நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டேவும் அந்த வேன் பின்னாடி அப்படியே போயிட்டே இருக்கான். இவன் இப்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம ரக்குக்கு வந்து நம்ம மொட் கூட இருந்த எல்லா விஷயமே சின்ன சின்ன மூவ்மெண்ட் கூட எல்லாமேவும் நம்ம ரக்குக்கு வந்து அப்படியே ஞாபகமா வந்துட்டே இருக்கு. அப்படி வந்துகிட்டே இருக்கவும் நம்ம ரக் வந்து நில்லுங்க, நில்லுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே போனவன் ஒரு கட்டத்துல முடியாம அப்படியே கீழ உட்காந்து அழுகவே ஆரம்பிச்சுட்டான். அப்படியே அழுதுகிட்டேவும் என்ன மன்னிச்சிடு மகாசமோத், ப்ளீஸ் நீ என்கிட்டயே திரும்ப வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் வந்து ரொம்ப அழுதுகிட்டு எப்படியோ ஒரு வழியா வீட்டுக்கு வந்தா. வீட்டுக்கு வெளியில தான் நம்ம வி வந்து அப்படியே நின்னு இருக்கா. விய பார்த்துட்டு நம்ம ரக் வந்து அப்படியே நிக்கவும் நம்ம வி வந்து அவனை பார்த்து நீ இதை தானே தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட் எடுத்து காட்டவும் நம்ம ரக் வந்து அதை பிடுங்க போகும்போது நம்ம வி வந்து தராம அவனை அப்படியே பார்த்துட்டு நம்ம ரக் வந்து கேட்கற கூட அது என்கிட்ட அது வந்து என்னோடது அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல, அதுக்கு வி இருந்துட்டு இல்ல நான் தரமாட்டேன், நீ வேணான்ட்டு தானே தூக்கி போட்ட, இப்ப நான் மறுபடியும் இதை உங்ககிட்ட கொடுத்தா நீ வேணான்ட்டு தான் மறுபடியும் தூக்கி போடுவேன், இதுக்கு எதுக்கு நான் உங்ககிட்ட தரணும் அப்படின்ட்டு நம்ம வி வந்து நம்ம ரக் கிட்ட கேட்க, அதுக்கு ரக் இருந்துட்டு இல்ல நான் தூக்கி போட மாட்டேன், அதை என்கிட்ட கொடுத்துரு, அது என்னோடது அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல, அதுக்கு நம்ம வி இருந்துட்டு இல்ல நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீ என்னதான் பண்ண போற, என்னதான் உன்னோட பிளான், அதை சொல்லி தொலைடா அப்படின்ட்டு நம்ம வி வந்து நம்ம ரக் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ரக் வந்து அப்படியே யோசிச்சுட்டு எனக்கு தெரியல, எனக்கு சுத்தமாவே எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல, அவன் வந்து என்கிட்ட சொல்லும்போது எனக்கு என்ன பண்ணணும்ட்டு சுத்தமா எனக்கு தோணவே இல்லை, நான் பயந்து போயிட்டேன், இது எப்படி முடியும்ட்டு எனக்கு தோணல, இதனாலதான் எங்க அம்மாவோட லைஃபும் எங்க அக்காவோட லைஃபும் அப்புறம் எனக்கு என் கூட இருக்கிறவங்களோட லைஃபும் ஒரு மாதிரி கஷ்டத்துல போயிட்டு இருக்கு, இதை நான் எப்படி சமாளிக்க போறேன்ட்டு எனக்கு தெரியல, நீயே சொல்லுவி நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து ஒரு மாதிரி பேனிக் ஆகிக்கிட்டேவும் நம்ம வி கிட்ட கேட்க, நம்ம வியும் புரிஞ்சுக்கிறா இவன் பயத்துல இருக்கான், இவன் குழப்பத்துல இருக்கான், என்ன பண்றோம்னு தோணல அப்படின்ட்டு நம்ம வியும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வி வந்து நம்ம ரக்க அப்படியே ஹக் பண்ணிட்டு இங்க பாரு லவ்ல எல்லாமே இருக்கும், ஹாப்பியும் இருக்கும், சேடும் இருக்கும், அது எல்லாத்தையுமேவும் நம்ம கடந்து வர பழகிக்கிறணும், இந்த மாதிரி சின்ன குழந்தை மாதிரி நீ அடம் பிடிக்காத அப்படின்ட்டு நம்ம வி ரக் கையில அந்த பிரேஸ்லெட்டை கொடுத்துட்டு நம்ம வி வந்து ரக்க பார்த்து இங்க பாரு ரக், மொட் வந்து உன் பக்கத்துல வரும்போது நீ அவனை உன் பக்கத்திலேயே வரவிடல, இப்ப இது உன்னோட டர்ன், நீ தான் என்ன பண்ணணும்னு முடிவெடுக்கணும், இது உன்னோட சாய்ஸ், நீ தான் அவன் பக்கத்துல போகணும் அப்படின்ட்டு நம்ம வி சொல்றா. அவ வந்து என்ன சொல்றான்னா இன்னும் ஏன்டா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அவனை தேடி அவனோட ஐலாண்டுக்கு போட அப்படின்ட்டு நம்ம வி சொல்றா. இதை நம்ம ரக்கும் புரிஞ்சுட்டு நம்ம வியை வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. நம்ம வியும் அவகிட்ட லவ் பண்ணானா இந்த மாதிரி ஹர்ட்லாம் வராது, உனக்கு ஹாப்பி தான் வரும் அப்படின்ட்டு நம்ம வியும் நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு தேவையான ஒரு அட்வைஸ் வந்து நம்ம ரக்குக்கு கொடுத்துட்டு நம்ம வியும் அப்படியே ரக்கா அப்படியே ஹக் பண்ணி அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருக்கா. நம்ம வி ஒரு பக்கம் சமாதானம் செஞ்சுட்டு இருக்கா, இந்த பக்கம் மொட்டை தான் காட்டுறாங்க. மொட் வந்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது இவன் கூட எப்பயுமே ஒரு ஆன்ட்டி சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த ஆன்ட்டி வந்து நம்ம மொட்டை பார்த்துட்டு யார் இந்த பையன், இந்த ஹேண்ட்ஸம் பையன் யார், இந்த பையன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு நம்ம ஆன்ட்டி சொல்ல, அதுக்கு நம்ம மட்டும் இருந்துட்டு எனக்கு தான் எந்த ஒரு வேலையும் இல்லை, உங்களுக்கு தான் நிறைய வேலை இருக்குல்ல, போய் வேலையை பாருங்க, எனக்கு கடுப்பா இருக்கு அப்படின்ட்டு நம்ம முட் சொல்ல, அதுக்கு அந்த ஆன்ட்டி இருந்துட்டு அட பாவி சிட்டிக்கு போயிட்டு வந்திருக்கானே எப்படி இருக்கணுமோ என்னமோன்ட்டு கேட்டா நீ என்ன நினைச்சு இப்படி பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கியாடா அப்படின்ட்டு அந்த ஆன்ட்டி சொல்ல, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு அந்த ஆன்ட்டியை பார்த்துட்டு ஆமா இப்ப நான் ரொம்ப பொறாமையில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட் வந்து அங்கிருந்து போலான்னு பார்த்தா நான் அந்த ஆன்ட்டி வந்து போக விடாம டேய் டேய் நில்லு நில்லு, ஏன் இவ்வளவு ஸ்பீடா போற, பொறுமையா இரு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் கேள்வி எல்லாம் கேட்கணும், அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு இங்க இருந்து போ அப்படின்ட்டு அந்த ஆன்ட்டி சொல்ல, நம்ம மொட்டை இருந்துட்டு என்ன சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்ட்டு நம்ம மொட்டை கேட்க, அதுக்கு அந்த ஆன்ட்டி இருந்துட்டு சரி சரி எங்க அவங்க கூட அந்த பையன் வரலையா அப்படின்ட்டு அந்த ஆன்ட்டி கேட்க, அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு அவன்லாம் என் கூட எல்லாம் வரல, அவனோட வீட்டுல இருக்கான், நான் மட்டும் தான் இங்க வந்தேன் அப்படின்ட்டு நம்ம முடிச்சல, அதுக்கு அந்த ஆன்ட்டி இருந்துட்டு என்னடா சொல்ற, நிஜமாவே நீ அவன் கூட்டுட்டு வரலையா, ஆனா நீ அவன் கூட தானே போன அப்படின்ட்டு அந்த ஆன்ட்டி கேட்க, அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு இப்ப என்ன அவன் என் கூட வரணும்ட்டு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்லிட்டு அங்க இருந்து போலான்ட்டு பார்த்தா இந்த ஆன்ட்டி மறுபடியும் விடாம டேய் நில்லுடா, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கறேன், நில்லுடா, அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போலான்ட்டு இந்த ஆன்ட்டி கத்த, நம்ம மொட்டுக்கு டென்ஷன் ஆயிட்டு என்ன சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம ஆன்ட்டி இருந்துட்டு இது என்ன புதுசா இருக்கு கழுத்துல அப்படின்ட்டு நம்ம ஆன்ட்டி கேட்க, அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வயசானவங்களுக்குலாம் இதை பத்தி ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு நம்ம மொட்டை சொல்ல, அதுக்கு அந்த ஆன்ட்டி இருந்துட்டு நம்ம மொட்டை பிடிச்சி அடிக்கிற மாதிரி ஏன்டா அதுக்காண்டி என்ன வயசாயிடுச்சுட்டாடா சொல்ற அப்படின்ட்டு நம்ம மொட்டை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம மொட்டை அப்படியே சிரிச்சுட்டு அங்க இருந்து அப்படியே வந்துடுறான். சிரிச்சுட்டு அப்படியே மொட்டை வந்து கார்ல ஏறி உட்காந்துட்டு அந்த கார் மிரர்ல அந்த டேட்டோவை அப்படியே பாக்குறான். அந்த டேட்டோ வந்து அந்த இன்ஃபினிட்டி டேட்டோன்னு சொல்லுவாங்களே, அந்த டேட்டோ தான் நம்ம மொட்டை வந்து போட்டிருக்கான். அதை பார்த்துட்டு நம்ம மொட்டை வந்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். அவனை ஞாபகப்படுத்துற வகையில என்கிட்ட எந்த ஒரு பொருளுமே இல்லை இந்த ஒன்றை தவிர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டை வந்து அப்படியே கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போறான்.
இவன் இப்படி போறதோட நான் இங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து நான் இங்க கம்ப்ளீட் பண்றேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து இன்னைக்கு ஈவினிங் இல்லாட்டி நாளைக்கு காலையிலக்குள்ள வந்துரும். இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.